Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் இணைந்திருக்கிறார். டாக்டர் வணக்கம். இப்போது தினகரனை வரவேற்கிறார் இபிஎஸ். ஆனால் இபிஎஸ் உடைய பெயரை சொல்லவில்லை திரு டிடிவி தினகரன். இந்த முரண் இன்னும் தொடர்கிறதா? எனக்கு புரியல. இது அவர் முகத்தில் மலர்ச்சி இருந்ததா இல்லையா, இவர் பெயரை கூறினாரா இல்லையா, அவர் மறுத்தாரா? இல்ல முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் அப்படின்னு சொன்னாரா? இல்லையே. என்ன ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்க வேண்டும் என்று இதை விட கிரேசியஸா யார் போட முடியும்? அழகா போட்டிருக்காரு திரு எடப்பாடி அவர்கள். அவரை வரவேற்கிறேன், மக்கள் நலன் தான் முக்கியங்கிறதெல்லாம் ரொம்ப நீட்டா தானே போட்டிருக்காரு. என்ன பிரச்சனை அது? அவங்களை கேட்டு இல்ல அவர் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை என்று கூறினாரா? என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட். அதுதான் எல்லாரும் தானே சொல்றாங்க. அந்த கூட்டணியில என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் தான் சொல்லுவாங்க. இல்ல திமுக ஆட்சி அமைக்கும் சொல்ல முடியுமா? பட் அதிமுக சொல்றது அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் தானே சொல்றாங்க. ஏங்க, இது தேர்தல் முடிந்த பிறகுதான் முடிவாகும் போது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. அதுவரை எல்லா பிரதான கட்சிகளும் அப்படிதான் சொல்லுவாங்க. இது ஒருவேளை அதிமுக மெஜாரிட்டி கிடைக்கலன்னா என்ன ஆர்குமெண்ட் இது? இது ஒரு இஷ்யூவே கிடையாது. அதிமுகவுக்கு தனியா மெஜாரிட்டி கிடைத்தால் அவர்களுடைய விருப்பம் மற்ற கூட்டணி கட்சிகளை சேர்ப்பதா வேண்டாமா என்று. அதிமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்றால் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்க போகிறது. அவ்வளவுதானே. இது கொள்கை அளவுல இன்னைக்கு ஏத்துக்கிட்டாங்க. ஓகே, எல்லாம் ஒன்று சேர்ந்து பயணிக்கணும்னு ஏத்துக்கிட்டாங்க. பட் அந்த பர்சனல் விஷயங்கள், ஈகோ அப்படின்றது இன்னும் இருக்கும் அப்படின்ற ஒரு செய்தி இருக்குல்ல. ஏன்னா திரு இபிஎஸ் தினகரன் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். இப்போ தினகரன் அந்த கூட்டணியில இபிஎஸ் தலைமையை எதிர்ப்பு போகணும். இதெல்லாம் தெரிஞ்சுதானே அவர் அந்த கூட்டணியில இணைந்து இருக்காரு. 2 மாதத்துக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னாரு இபிஎஸ் பத்தி, இப்போ என்ன சொல்றாரு? அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டுதான் இது ஒரு தொகுதி பங்கீடு, சீட் அட்ஜஸ்ட்மெண்ட். அதனால 2 பேரும் கை கோர்த்துக்கிட்டு எல்லா பிரச்சார கூட்டத்துக்கும் போகணும் என்ற அவசியம் இல்லை. இவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் 6 இடங்களோ 7 இடங்களோ வழங்கப்படும் அமமுகவுக்கு. அதில் அவர்கள் போட்டியிடுவார்கள். பாஜக தலைவர்கள் அங்க கேம்பெயின் பண்ணுவாங்க. மேபி அதிமுக சில தலைவர்கள் கேம்பெயின் பண்ணலாம். அவ்வளவுதானே. இது என்ன இஷ்யூ? இதுல கூட்டணி அமைஞ்சிருச்சு. என்டிஏ ஒரு வலுவான கூட்டணியா உருவாகிட்டு இருக்கு. இப்போ கான்டெஸ்ட். இவங்க தொண்டர்கள் ஒன்னா ஜெல்லாவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாங்க. இது காம்ப்ளிமெண்டரி ஓட்டு. நான் 2021 டிடிவி தினகரன் அதிமுக வாக்கு வங்கிக்கு ஒரு பெரும் பிரச்சனையை உண்டாக்கினார். பர்டிகுலரா தென் மாவட்டங்கள்ல நான் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 14 தொகுதியில ஒரு 10% அதிகமாக அமமுக வேட்பாளர்கள் பெற்றார். 10% மிகவும் கணிசமான எண்ணிக்கை. 10% ஓட்டு நீங்க அதிமுக பாஜக கூட்டணி கிடைச்சா அந்த தொகுதியில அவங்க ஷுவரா ஜெயிப்பாங்க. சோ நிச்சயமா ஒரு 15-20 தொகுதி வரை திரு டிடிவி உடைய சப்போர்ட் கூட்டணியில இருப்பது ரிசல்ட்டை மாற்றக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் உருவாகும். இப்போ ஓபிஎஸ் உடைய முடிவு என்னவா இருக்கும்? அவர் என்ன முடிவு எடுப்பாரு தெரியல. அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க. திரு வைத்தியலிங்கம் விட்டுட்டு போயிட்டாரு, மனோஜ் பாண்டியன் விட்டுட்டு போயிட்டாரு, ஜேசிடி பிரபாகரன் விட்டுட்டு போயிட்டாரு. எல்லாரும் ஒவ்வொருத்தரா விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப அவர் மட்டும்தான் இருக்காரு. இப்ப என்ன முடிவு எடுக்க முடியும்னா, ஐதர் சுயேட்சையாக இந்த கூட்டணி வேட்பாளராக போட்டியிடலாம், இல்ல பாஜக சின்னத்தில் போட்டியிடலாம். இனிமே கட்சி அமைத்து அதற்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கி பண்ண முடியுறதுக்கு கால அவகாசம் இருக்கா என்று தெரியவில்லை. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.